இந்தாடா. வேணாமா. வெறும் வயித்தோடயே இருக்க, குடிடா. நீ அந்த பொண்ணை எவ்வளவு லவ் பண்றன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா கவின். டாக்டர் உன்னை நினைவுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாரு, ஆனா முடியவே இல்லை. ஆனா அந்த பொண்ணோட குரலை போன்ல உன்னை கேட்க வச்சதும் உனக்கு சுயநினைவு வந்துருச்சு. அப்ப நீ அவளை எந்த அளவுக்கு விரும்பி இருப்ப. உன் நிலைமைக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடுப்பா. நீ என்னமா பண்ணுவ? இல்லடா, நீ லவ் பண்றன்னு சொல்லும் போதே அத சேர்த்து வைக்கிறேன்னு நான் சொல்லிருக்கணும். உன் காதலுக்கு நான் தடையா இருந்திருக்க கூடாது. எல்லாம் பயம்தான் காரணம். உங்க அப்பா மேல இருக்கிற பயம். அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். நான் செஞ்ச தப்பால இன்னைக்கு நீ இந்த அளவுக்கு மாறிட்ட. இல்லம்மா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. நான் தான் அவகிட்ட என் லவ் சொல்லவே இல்லையம்மா. அவ என்ன ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சிருக்கான். விடுமா, அது முடிஞ்சு போன கதை. இனிமே அதை பத்தி பேச வேண்டாம். இங்க பாரு, அந்த பொண்ணு இல்லனாலும் உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா, உன்னை புரிஞ்சுக்கிற பொண்ணா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. நீ நல்லா இருந்தா போதும்டா. இனிமே இந்த மாதிரி குடிக்கிறது, தப்பு தப்பா யோசிக்கிறது, இதெல்லாம் வேண்டாண்டா. நீ நல்லா இருக்கணும். என் ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்டா. உன்னை பழைய கவினா, சந்தோஷமான கவினா பார்க்கணும். பார்க்கலாமாடா? முயற்சி பண்றேம்மா. ஆனா எப்படி அவளை மறந்து வாழ போறந்தாமா தெரியல. போதும்டா, அது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்லடா. அம்மா, என் போன் எங்க இருக்குமா? போனா இந்தா. கவின், இப்ப நான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. என் மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. என் ஃபேமிலிக்கு அப்புறம், என் ஹஸ்பண்டுக்கு அப்புறம் நீ எனக்கு எவ்வளவு முக்கியமானவன். அத மறந்துட்டியே. தலைவா, அங்க பாருங்க. வாங்க வெற்றி, உட்காருங்க. என்ன திடீர்னு? காலையில ஏதோ அக்கவுண்ட்ஸ் பாக்குறீங்கன்னு சொன்னாங்க. என்ன முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் ஒரு முக்கியமான கணக்கை தீக்கலாம் தான் வந்திருக்கேன். அப்படியா? வாங்க உட்காருங்க, உட்காந்துக்கிட்டே பேசலாம். வாங்க உட்காருங்க வெற்றி. சரி, நான் ஒரு பொண்ணுக்கு உன் ஆபீஸ்ல வேலை போட்டு கொடுன்னு சொன்னேன்ல. ஆமா, நீங்க சொன்ன உடனே நான் வேலை கொடுத்துட்டேன் வெற்றி. அவங்க ரொம்ப ஸ்மார்ட், சூப்பரா ஒர்க் பண்றாங்க. இப்ப அவங்க எங்க? ஏதோ எமர்ஜென்சியா, அதான் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஏய், என்ன கதை விடுறியா? ஏய், மரியாதையா உண்மையை சொல்லிடுற. தலைவா, இப்படியெல்லாம் கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டான். உங்க ஸ்டைல்ல கேளுங்க. என்ன வெற்றி, என்ன எதுக்கு அடிக்கிறீங்க? போனோம், நான் எந்த தப்புமே பண்ணல வெற்றி. தப்பு பண்ணலையா? வெற்றி, என்ன மன்னிச்சிரு வெற்றி. நான் எந்த தப்பு பண்ணல வெற்றி. வெற்றி, 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 நான் தெரியாம பண்ணிட்டேன் வெற்றி. வெற்றி, வெற்றி, நான் தெரியாம பண்ணிட்டேன் வெற்றி. மன்னிச்சிரு. கையை இறுக்கி புடி. ஏய்,
நாளைக்கு காலையில துளசி கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குற. நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேன்னு துளசி எனக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் இந்த ஆபீஸ் இங்க இருக்கும். இல்லன்னு வெய்யே இந்த இடத்தை தரமட்டமாக்கிருவேன். கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்டுறேன் வெற்றி. விட சொல்லு வெற்றி. இங்க பாரு, அவங்க கிட்ட மேடம் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மட்டும்தான் சொல்லணும். சொன்னேன்னு வெய்யே பிரிச்சிருவேன். சொல்ல மாட்டேன் வெற்றி. சொல்ல மாட்டேன் வெற்றி. டேய் விடுறா அவனை. இவனெல்லாம் சாவு அடிக்கணும். டேய் வாடா. அவ உங்க பொண்ணு. அவளை நீங்க பார்த்தாலே உங்க வருத்தம் கஷ்டம் எல்லாமே மறந்து போயிடும். அப்புறம் ஏன் இன்னும் நீங்க சோகமா இருக்கீங்க? தியா குட்டி, அம்மாக்கு நீங்க தான் உலகம். அவங்கள நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும், சரியா? அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்க ஆறுதலா இருக்கணும். இருப்பீங்கல்ல? இருப்பேன் அங்கிள். அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க. குட் நைட் பாப்பா. மேடம் குட் நைட். ஓகே அங்கிள், குட் நைட். என்னம்மா?